என்ன தைரியம் இருந்தா ஃபாலோ பண்ணுவியா? ஏய் சொல்றா, எங்கடா ஃபாலோ பண்ண? சொல்றா சொல்றா, ஏடா ஃபாலோ பண்ண? பங்கஜ் என்னாச்சு? ஃபேக்டரியில இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரா சார். எதுக்குடா? விடு சார், இவன் விடு. யார் ராணி? எதுக்குடா ஃபாலோ பண்ண? சார் நான் உங்களை ஃபாலோ பண்ணல சார், அவங்கள. ஏய் போய் சொன்ன வாயில சுட்டுற. சொல்லுறேன் சார், சொல்றேன் நிஜமாதான் சார், நான் உங்களை ஃபாலோ பண்ணல. உங்களோட வந்தாக்கில்ல அனு, அவங்கள தான் ஃபாலோ பண்ணேன். அவங்களையா? எதுக்குடா? அது சார், அனுவும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் சார். ஏய் மறுபடியும் போய் சொன்ன தலை தெரிச்சிரு பாத்துக்க. நிஜமாதான் சார், நிஜமாதான் சார் சொல்றேன், நிஜமாதான் சார். சார் சார் கூட என்ன தெரியும் சார். Yes. I know him. சார் பாத்தீங்களா, சாருக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, என்ன கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமா சார், அனுக்கும் எனக்கும் கல்யாணம் திரும்ப பிக்ஸ் ஆயிடுச்சு. என்னது? ஆமா சார், முதல்ல வேணாம் தான் சொன்னாங்க, அப்புறம் ஓகே சொல்லிட்டாங்க. யார் ஓகே சொன்னது? அனு. Business ethics covers corporate governance, insider trading, social responsibility. Social responsibility. அனு, என்னாச்சுடி? சூர்யா சார். சூர்யா சாருக்கு என்னாச்சு? அவரு நல்லா போச்சு. எப்ப பாரு சூர்யா சார் சூர்யா சார்னா என்னமா அர்த்தம்? ரொம்பவே அவரை நினைக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்ல, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி படிச்சிட்டு இருந்தேனா அவரோட நல்ல மனசு ஞாபகம் வந்துச்சு, அவ்வளவுதான். ஓ அப்படி. ஜாக்கிரதடி, அவங்கள ரொம்ப பெரிய இடம். சூர்யா சார் எவ்வளவு பெரிய ஆளோ அவ்வளவு சிம்பிள் தெரியுமா? அவர் ஏன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து எனக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? அவர் நம்பிக்கையை காப்பாத்த நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்கேன். அப்புறம் அவர் பார்க்க எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டோ அவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவரோட நல்ல மனசு யாரு வேணாலும் கட்டி போடும். எனக்கு என்னமோ மேடம் நேரா நட்சத்திரத்தையே தொட ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. தொடலாம் ட்ரை பண்ணல, நட்சத்திரத்தை பார்த்தே மனசுல நினைச்சுக்கிறேன். அனு, பாயசத்தை அடுப்புல வச்சா பாயசம் ஆயிடாதடி. இப்படி மெதுவா பொறுமையா கிண்டி குடுத்துக்கிட்டே இருக்கணும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இந்தா.
அம்மா ஏலக்காய் எங்கம்மா இருக்கு? ஃப்ரிட்ஜ் மேல ரோஸ் டப்பா இருக்கு பாரு, அதுல பாரு. எவ்வளவு ஏலக்காய்மா போடணும்? ஏலக்கா உங்க அப்பா வீட்ல இருக்கிற மாதிரி இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு 1-2 போடு. சக்கரை என்ன மாதிரி கொஞ்சம் தூக்கலாவே போடு. ஒரு கரண்டி எக்ஸ்ட்ராவே போடுறீ, நல்லா இருக்கும். அப்போ நானு நீ அதுல இருக்கிற திராட்சை மாதிரி ரொம்ப பெசல். என் செல்ல அம்மா. அம்மா டேஸ்ட் பண்ணி பாருமா. சூரிய பிரகாஷ் சாரும் இப்ப பாயசத்துல சேர்ந்தாரு. இப்ப பாயசம் செம கெத்தா இருக்கு. நீ இவ்வளவு ஆசாசியா பண்றல, கண்டிப்பா அவருக்கு இந்த பாயசம் பிடிக்கும். நீ கொஞ்சம் நிறையவே கொடு. ஐயோ வேண்டாமா, அவரு ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ். உடம்பு சரியில்லாம போயிடக்கூடாதுன்னு மாத்திரை எடுத்துக்கிறாரு. அனுமா, அவருக்காக நீ இவ்வளவு ஆசையா பாயசம் பண்ணி எடுத்துட்டு போறியே, அவர் நிச்சயமா அதை குடிப்பாரா? கண்டிப்பா சாப்பிடுவாரு. எப்படி சொல்ற? நேத்து வேர் ஹவுஸ்ல ஒரு ஒர்க்கருக்கு அவர் கையாலே ஊட்டி விட்டாருப்பா. அத பார்த்ததுக்கு பின்னாடி அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை பல மடங்கு கூடிருச்சுப்பா. அவர் நிச்சயமா சாப்பிடுவாரு. நிச்சயம் சாப்பிடுவாரு. பாயசம் நல்லா இருந்தா சாப்பிடுவாரு. இப்படி அடுப்பு மேலேயே வச்சிருந்தா அப்புறம் பாயசம் தீஞ்சு போயிடும். அப்புறம் யாருமே சாப்பிட முடியாது. நீ என்ன சட்டைய தோல்ல போட்டு போஸ் கொடுக்கற? சட்டைய போடு. என்ன புஷ்டினி, எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கியே. ஐயோ என்ன அனுமா, ஆ? அப்பாக்கு பாயசத்தை கொடுத்தது போக நீ மிச்ச பாயசத்தை அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடு. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாம் வைக்க முடியாது. அன்னைக்கு சூர்யா சார் வந்து ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சு போல. ச்சே. அப்படியா? கவலைப்படாத, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நிஜமாவா? சரி பண்ணிடுவியா? பண்ணித்தானே ஆகணும். உன் பவுஸ் தான் எனக்கு முன்னாடியே தெரியுமே. எதுக்கு இப்ப இந்த சீனு? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஒரு வாரத்துல எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அட்ஜஸ்ட் நீ இங்க பாரு, நான் உனக்கு ஒரு கும்பிடு போடுறேன். இதுக்கு மேலயும் அதை கொண்டு போய் அங்க போய் இங்க போய் அந்த ரஞ்சினி வீட்டு ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது வைக்க சொன்னீங்க, என்னால வைக்க முடியாது. அவ வாயில இருக்கிறதுல என்னால கேட்கவே முடியாது. அவ்வளவு பேச்சு பேசுறா. ரொம்ப யோசிக்காதம்மா, புது ஃப்ரிட்ஜ் வாங்கிடலாம். புது ஃப்ரிட்ஜ்னா அது என்ன உடனே வந்துருமா? வரதான் போகுது. இந்த மாசம் சம்பளம் வந்ததுக்கு பின்னாடி ஃப்ரிட்ஜ் வரதான் போகுது. சரியா? நிஜமாடி சொல்ற? ஆமாமா. உன் பொண்ணு பார்த்து கத்துக்க. மாச சம்பளத்திலே புது ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேங்கறா. நீயும் இருக்கியே, இந்த ஓட்ட ஃப்ரிட்ஜை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷத்தை ஓட்டிட்ட. அவ செய்வா, ஏன் பொண்ணாச்சே. அனுக்கும் எனக்கும் கல்யாணம் திரும்ப பிக்ஸ் ஆயிடுச்சு. அனுக்கும் எனக்கும் கல்யாணம் திரும்ப பிக்ஸ் ஆயிடுச்சு.
பங்கஜ், கம் டு மை ரூம். ஓகே சார். சார், பங்கஜ், சார் அந்த பையனை பிடிச்சிட்டு வந்தியே, யாரு? அனுவை கல்யாணம் பண்ணிக்க போறோனா? ம், அவனை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டியா? சார் எதுக்கு சார் தேவையில்லாம? அவன்லாம் ஒருத்தர் இல்லை சார். அவனை பத்தி தெரிஞ்சுக்கோ. சார் அவன் டேஞ்சரான ஆள் இல்லை சார். ஜஸ்ட் டம்மி பீஸ். தெரிஞ்சுக்கோன்னு சொன்னேன். என்ன தெரிஞ்சுக்கணும் சார்? அவன் கல்யாணத்தை பத்தி. நிஜமாவே அவனுக்கு அணுவோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்கோ. நினைச்சேன் என்னமோ தப்பு நடக்குதுன்னு நினைச்சேன். கதவு தாப்பா போட்டுதா இருக்கு. முதல்ல நீ எந்திரி. இப்போ என் கண்ணை பார்த்து சொல்லு, உனக்கு என்னடா பிரச்சனை? ஒன்றும் இல்லையே. டேய், உன் மனசுக்குள்ள என்னமோ ஓடிட்டு இருக்கு. அனு நல்ல பொண்ணு, அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும்னு. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். டேய் சூர்யா, ஓ முகத்துல ஓடுற சின்ன சின்ன ரேகைக்கு கூட என்ன அர்த்தம்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன விளையாடுறியா? அந்த பொண்ணு கூட ஒரு நாள் பூரா வெளியே சுத்திட்டு வர, அதுவும் எந்த செக்யூரிட்டி இல்லாம. எங்களுக்கெல்லாம் எவ்வளவு டென்ஷன் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்களெல்லாம் அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மீராவை அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வச்ச. அந்த அளவுக்கு உனக்கு என்னடா ஆச்சு? நானும் மீராவும் தான் இருந்தோமே, நாங்க பாத்துக்கிறோம். முதலாளிக்கு அதெல்லாம் பத்தாதோ? சாரே அவங்க வீட்டுக்கு நேரடியா போய் மன்னிப்பு கேட்டாகணும். பார்ட்டிக்கு கூப்பிட்ட, சரின்னு அதுக்கு நான் சும்மா இருந்தேன். நீயே போய் நேரடியா அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டு வந்த. சூர்யா, ஆபீஸ்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க கூட இன்னைக்கு உனக்கு போன் பண்றதுக்கு பயப்படுறாங்க. அப்படி இருக்க நீ என்னடா அவளை ஃபேக்டரி விசிட் கூட்டிட்டு போற. ஓம் ப்ரோக்ராம் ஸ்கெட்யூல் எல்லாம் அவளை பண்ண வைக்கிற. அது என்னது? பேப்பர் விட்டு எரிச்சிட்டாங்களாமா. உடனே இவர் போய் ரொம்ப சந்தோஷப்பட்டாராமா. கை தட்டுறது என்ன, விசில் அடிக்கிறது என்ன, என்னடா இதெல்லாம்? நான் சொன்னதை அவளால செய்ய முடிஞ்சதா இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க யார் செஞ்சா? ஆமாண்டா சாமி, யாரும் பண்ணல. யாருனாலையும் முடியாது. அவளுக்கு எவன் கூட வேணா கல்யாணம் ஆகட்டும், உனக்கு என்னடா? அதனால உனக்கு என்னன்ற? டேய், எனக்கு பங்கஜ், அன்னைக்கு அனு வீட்டுல அந்த பையனோட அப்பாவை பார்த்தேன். எனக்கு என்னவோ அந்த ஆளு சரியா படல. அனு நல்ல வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போகணுங்கிறது மட்டும்தான் என் எண்ணம் பங்கஜ். சரி, நீ சொன்ன மாதிரியே நான் பண்றேன்.
ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ, அந்த பொண்ணு பின்னாடி அந்த பொண்ணை பத்தி மீராக்கு நல்ல அபிப்பிராயம் இல்ல. ஜாக்கிரதையா இரு. சரிடா, மீரா விடு. எனக்கும் அது சரியா படல. அவளால நம்ம கம்பெனிக்கு கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் வந்திருக்கு. ஞாபகம் இருக்கா இல்லையா? அவ ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசினா அத நீ புடிச்சுக்கிட்ட, அதனால கம்பெனிக்கு லாபம். இதுல அவளுக்கு என்னடா இருக்கு? இத பார் சூர்யா, எனக்கு தோன்றத சொல்றேன். நீ விழுந்துட்டு இருக்கிறது தெளிவா வெளியே தெரியுது. எல்லாரும் இத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சக்கரவர்த்தியா இருந்தாலும் பொண்ணு கிட்ட விழுந்தானா அவன் மெழுகுவத்தி தான். டேய், ஜாக்கிரதையா இரு. நீ சக்கரவர்த்திடா, சூர்யா. You are not just an ordinary person. You are the ruler! Ruler of Prakash Group of Industries!